தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வேட்பாளராக நிற்கிறேன். இந்த பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கோம். பார்த்தோம்னா அவசரமாக தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த ரோடு எதுக்கு போறான்னு தெரியல. கடந்த நானும் இந்த பக்கம் ஒரு 5-6 மாசம் வந்துட்டு இருக்கிறேன். குண்டு குழிமாவே பகுதி போல காய்கறிகள் எந்த வாரிலையும் போக முடியாது. இந்த பகுதியில் ரோடு போட்டிருக்காங்க, வெறும் ஜல்லி போட்டிருக்காங்க. கையில் அப்படியே எடுக்கலாம், எடுத்து வந்துருது, கல் வந்துருது. இது பேரு ரோடுங்களா? ரோடுனா ஒரு அரை அடி தோண்டி அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. வேருக்கு நீங்க பாருங்க, இடத்துல பாருங்க, வெறும் ஜல்லி, இந்த காலுக்கு ஜல்லி போட்டு ஒண்ணுக்காக தாரை ஊத்தி, தாரை இல்ல, இந்த மாதிரி வேலை அறிவிச்சதுக்காக ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. அவசரமாக இன்னைக்கு பார்த்தோம்னா இது நேரா இருக்கக்கூடிய இன்னைக்கு தெற்கு சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே சார்பாக ஊழலுக்காகவே பிறந்தவர் இன்னைக்கு கடந்த 4.5 ஆண்டுகளாக திருப்பூர் மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னா எதுவுமே செய்ய கிடையாது. துரோகம் மட்டுமே செஞ்சார். நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு வரி உயர்வு, எந்த இடத்துலயும் டிச்சு கட்டுறதாகட்டும், ரோடு போடுறதாகட்டும், எந்த வேலையும் நடக்க கிடையாது. ஒன்லி ஊழல் 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 ஊழலை தவிர்த்து இவர் எதுவும் செய்யல. பதவி, ஊழல், இது மட்டும்தான். கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், வேற எதுவுமே செய்ய கிடையாது. நன்றி. இது முக்கியமா அவரோட வார்டு, அவரோட வார்டுக்கு இந்த நிலைமை அப்படின்னா, அவரோட வார்டுக்கு இந்த நிலைமைனா அப்ப மத்த வார்டுக்கெல்லாம் என்ன நிலைமையா இருக்கு? பொதுமக்கள் எல்லாம் இருக்காங்க. பிரச்சாரம் போல எல்லா பக்கமும் மோசமான சூழ்நிலை இருக்குது. இது அவருடைய சொந்த வார்டு. 49வது வார்டு நிலைமையே எப்படி இருக்குன்னா, மத்த இருக்கக்கூடிய 59 வார்டுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. மீதி இருக்கக்கூடிய 59 வார்டுடைய நிலைமை மக்களே யோசனை பண்ணுங்க. தாமரைக்கு இந்த முறை தாமரைக்கு ஓட்டு போடுறீங்க, நல்லதே நடக்கும். தமிழகத்தில் இருந்து திமுகவை அகற்ற வேணும். திருப்பூர்ல இருந்து குப்பை மேயரை அகற்ற வேணும்.